உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதை பற்றி குறைவாக மதிப்பீடு செய்யக்கூடாது. அவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் எப்போது வேண்டுமென்றாலும் அற்புதங்களை செய்வார், யாருக்கு வேண்டுமென்றாலும் அற்புதங்களை செய்வார். கடந்த வாரத்தில் ஒரு ஏஏ ஆலன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு சாட்சியை வாசித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் அவரை மிகவும் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார். சில நேரத்தில் சில மனிதர்களை கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுப்புகிறார். பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு செய்கிறார். இந்த மனிதர் ஒவ்வொரு பகுதிக்காக சென்று ஒவ்வொரு வாரம் கூட்டம் நடத்துவாராம். ஒரு தடவை அதே போல் அமெரிக்காவில் ஒரு பகுதியில் போய் ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து அந்த ஊரில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 3 கூட்டம் நடத்துவாராம். 3 கூட்டத்திற்கும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த தாய் போவாள். அந்த குழந்தைக்கு 26 விதமான குறைபாடுகளும் வியாதிகளும் இருந்தது. பிறக்கும்போதே கண்ணு பார்க்காது, குருடு, காது கேட்காது, செவிடு, வாய் பேசாது, ஊமை, நாக்கு எப்பயும் ஏன்னு கீழே தான் தள்ளிகிட்ருக்கும், கை எப்பயும் இப்படி தான் இருக்கும், மடங்காது, விரல்களும் மடங்காது, வேலை செய்யாது, கால்கள் முடம், நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஓட முடியாது. இப்படி 26 விதமான குறைபாடுகள், வியாதிகள். டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், 1 வருஷத்தை இந்த குழந்தை தாண்டாது, கட்டாயம் சேர்த்துரும். ஆனால் அந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு ரொம்ப உயிர். அந்த அம்மா பிடிச்சு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்குமா. 4 வருடங்கள் தாண்டி விட்டது. பிள்ளை ஆனால் அப்படியே தான் இருக்கு. இந்த ஆலனுடைய கூட்டத்திற்கு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த தாய் வந்திருக்கிறாள். 1 வார கூட்டம், 6 நாள், 5 நாள் ஆயிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. ஒவ்வொரு நாளும் நடக்கிற 3 கூட்டத்திற்கும் வந்திருக்கிறாள். 3 கூட்டத்திலும் காணிக்கை போட்டிருக்கிறாள். இப்போ கையில் இருக்க காசெல்லாம் தீந்து போச்சு. வேறு வழி இல்லை. $20 தான் மிச்சம் இருக்குது. அதை வச்சு ஊருக்கு போய் சேரணும். அவள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த போதகரிடம் போய் சொல்லியிருக்கிறாள், ஐயா 5 நாளும் வந்து அட்டன் பண்ணிட்டேன், இன்றைக்கி 6வது நாள், நாளைக்கு 6வது நாள், என்னால் இருக்க முடியாது, பணம் இல்லை, பிள்ளைக்கும் சுகமாகலை, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு போய் அழுதுருக்கா. இப்போ அவர் சொன்னாராம், முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட நான் உன்னை பற்றி சொல்கிறேன்
அப்படின்னு சொன்னாராம். ஆனால் கூட்டம் அங்கே 3000 ஜனம் வந்து உட்காந்துருக்கு, வேறு ஒன்றும் செய்ய முடியல. அப்போ அவரை ஒவ்வொரு நாளும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பாருங்க, இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே ஆலன் பின்னாலேருந்து முன்னாடி வந்து நிற்பாராம். அதே போல் அவர் வந்து நின்றுருக்காரு. நின்று பிரசங்கத்தை ஆரம்பித்து பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் திடீர்னு இடையில சொன்னாராம், உங்களால் கொடுக்க முடியாத காணிக்கையை இன்றைக்கு கொடுங்கள். 3000 பேருக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஒரு நாள் கூட காணிக்கையை பற்றி இந்த பிரசங்கியார் பேசுனதே இல்லை. அன்னைக்கு சொல்லியிருக்காரு, உங்களால் கொடுக்க முடியாத காணிக்கையை கொடுங்கள். சொல்லி முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த அம்மா அங்கே எங்கேயோ உட்காந்துருந்தது குடுன்னு ஒடியாந்துச்சான் அந்த கூட்டத்தில். இவர் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவர் பார்த்துருக்காரு, ஷாம்பேக் அவர் பேர், பார்த்துருக்காரு. இது என்ன இந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வருது, $20 தான் இருக்குது, ஊருக்கு போகிறேன்னு சொல்லிச்சு, இது பாட்டுக்கு ஓடி வருதுன்னு பார்த்துருக்காரு. அங்கே ஒரு வாளி வச்சுருக்காங்க, அது காணிக்கை போட்டுட்டு திரும்ப ஓடி போயிடுச்சு. இவருக்கு ஒரே க்யூரியாசிட்டி, இது என்ன காணிக்கையை போட்டிருக்கோன்ட்டு மெதுவாக போய் அப்படியே அந்த வாளிக்குள்ளே பார்த்துருக்காரு. $20 நோட்டு கிடக்கு. இவருக்கு ஒரே ஷாக்கு. இவருக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிச்சு, $20 போட்டுருச்சு, இது எப்படி ஊருக்கு போகும், எப்படி சாப்பிடும், அந்த குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கும் அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு அப்படியே இருந்திருக்காரு. காணிக்கை போட்டு முடித்த உடனே பிரதர் ஆலன் சொல்லியிருக்காரு, நான் இப்போ ஒரு காட்சியை பார்க்குறேன். ஒரு அம்மா இருக்குது, ஹோட்டலில் தங்கி இருக்குது, மூட்டை கட்டிருச்சு, பையெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது ஊருக்கு திரும்பி போக. அது விரும்பினது கிடைக்கல. சுகவீனமான பிள்ளையை கொண்டு வந்துச்சு, இந்த பிள்ளை இன்னும் சுகவீனமாக தான் இருக்குது. எங்கே எந்திரி அந்த அம்மான்ன உடனே பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கு முன்னால். அந்த பிள்ளைய பார்த்தாவே கண் கொண்டு பார்க்க முடியலை. கண்ணு மேலே வெள்ளை படலம் 2 கண்லையும், கை அப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, நடக்கலை, நிற்கலை, பேசலை, நாக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கு. அவர் வந்தோடனே சொல்லியிருக்காரு, இயேசுவின் நாமத்தில் வாயே சுகமாகு. எல்லாரும் 3000 பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே தொங்கிட்டு இருந்த நாக்கு உள்ளுக்கு போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தில் கண்ணே தெற. அந்த 2 பூத்து போன வெள்ளை படலமான கண்கள் டபக்குன்னு திறந்துச்சு. அழகான ப்ரௌன் கலர் கண்ணு உருட்டி பார்க்குறான். இயேசுவின் நாமத்தில் கை சுகமாகு. பிறந்தலேருந்து இப்படி இருக்கிற கை சரியாயிடுச்சு. கால் சுகமாகு, இருதயம் சுகமாகு, காது சுகமாகு, வாய் பேசு. ஒரு சொல்ல சொல்ல ஒவ்வொரு உறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் அவர் சொன்னாராம், இறக்கி விடு. இறக்கி விட்ட உடனே அந்த குழந்தை அப்படியே வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நடக்காத குழந்தை மேடை ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஓடுறானா 4 வயசு பையன். அப்புறம் நேராக அம்மாட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு அம்மான்னு கூப்பிட்டானா முதல் முறையாக. அப்போ அந்த அம்மா சாட்சி சொல்லியிருக்கு இப்படி விஷயம் ஒன்று. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவர், பரவாயில்ல நீ 26 அற்புதத்தையும் பெற்றுக்கிட்ட, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டாருன்னு. அந்த அம்மா சொல்லிச்சான், 26 அற்புதத்தை அவன் பெற்றுக்கிட்டான் உண்மை, ஆனால் ஒரு 27வது அற்புதம் இருக்குது, அதையும் நான் சொல்லணும்னு. என்னன்னு கேட்டாராம். என்கிட்ட இருந்தது $20 தான், $20 காணிக்கையில் போட்டுட்டேன், கொடுக்க முடியாதுதான்னு அவர் கொடுக்க சொன்னார். அப்போ எனக்கு நடக்க முடியாததை அவர் நடத்தி காட்டுவார்ல. எனக்குள்ளே அந்த விசுவாசம் வந்துச்சு. நான் கொண்டு வந்து போட்டேன். அதுக்கு பிறகு என் கையில் காசே இல்லை, நானும் என் பிள்ளையும் பட்னி தான், ஊருக்கு போக முடியாது, போட்டுட்டேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே வந்திருந்த அந்த 3000 பேரில் கொஞ்சம் பேர் முன்னால் வந்து என்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண வந்தாங்க. முதல் அம்மா வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணப்போ கையில் ஒரு பேப்பரை எனக்கு கொடுத்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா $20. அடுத்த அம்மா வந்துச்சு, ஹேண்ட் ஷேக் பண்ணிச்சு, திறந்து பார்த்தா $20. அடுத்த ஆள் வந்தாங்க,
திறந்து பார்த்தா பணம், திறந்து பார்த்தா பணம். மொத்தம் $265 என் கையில் அன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். பெரிய அற்புதம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் காட்ஸ் பவர். கடவுளுடைய வல்லமை குறித்து குறைவாக மதிப்பீடு செய்யாதீர்கள். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர். மாற வேண்டியது நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் அவர் மாறாதவர். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைக ரொம்ப உலகத்தரமாக போய்விடவே கூடாது. உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அந்த ஞானம் இந்த ஞானம். நோ, வசனம் என்ன சொல்லுகிறது? பெரிய கெட்டிக்காரவங்க இருக்காங்க, அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. நோ, எல்லாரையும் விட கெட்டிக்காரர் நம்முடைய கர்த்தர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் கர்த்தர். எப்போதும் கர்த்தரை பற்றிய சிந்தை உங்களுடைய மனதை ஆண்டு கொள்ள வேண்டும். அவர் நடப்பிப்பார், அவர் செய்வார், அவர் கொடுப்பார், அவர் மாற்றுவார், அவர் சுகாதீனத்தை நீக்குவார், தரித்திரத்தை நீக்குவார், சண்டை குழப்பங்களை நீக்குவார், மன போராட்டங்களை நீக்குவார். அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனிதன் தன் வாயை பொத்திக் கொள்ள பழக வேண்டும். தேவையில்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, கெட்ட நண்பர்களை வைக்கவே கூடாது. எப்போதும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் எதுவும் செய்வார், எப்படியும் செய்வார், என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை விசுவாசிக்க பழகுங்க. பைபிளை ஒழுங்காக படிங்க. பைபிளை படிக்கணும். இந்த எண்ணங்கள் சிதறக்கூடாது. பாய் ஃப்ரெண்டை பார்க்கறது, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறது, ஊர் சுற்றுறது, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எப்போ பார்த்தாலும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கிறது, ஃபோன் பண்ணால் 1/2 மணி நேரம் பேசுறது. என்ன ஆச்சு? மனம் சிதறி போகாதா? எண்ணங்கள் மாறி போகாதா? கர்த்தரை விட்டு உங்களை பிரிக்காதா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் முடிவு கட்டுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுப்பார். சில அறிக்கை பண்ணலாம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், இயேசுவை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே தேவன் என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவர் என்னை தமது குடும்பத்திலே ஒரு அங்கத்தினனாக சேர்த்து கொண்டார். தேவனுடைய கிருபைக்கு நான் பாத்திரவான். இலவசமாக அவருடைய கிருபையால், அதாவது தகுதி இல்லாத எனக்கு தேவன் பாராட்டிய இரக்கத்தாலும் தயவினாலும் அன்பினாலும் மன்னிப்புகளினாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு. வேதாகமத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் என்னால், என் விசுவாசத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் சுதந்தரிக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் என் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. வசனங்களை கொடுத்து அவர் என்னை வழிநடத்துகிறார், என்னை தாங்குகிறார், என்னை தப்புவிக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, என் ஆவியிலே எல்லாம் புதிதாயின. 100க்கு 100 என் உள்ளான மனிதன் தேவனால் புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான். இப்போது நான் கர்த்தருடைய வார்த்தையை
படித்து படித்து என்னுடைய மனதை நான் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும். என் எண்ணங்களும் என் பேச்சுகளும் என் செயல்களும் என் கொடுக்கல் வாங்கலும் என் உறவுகளும் எல்லாமே பைபிள் சொல்லுவது போல மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை நான் மாற்றிக்கொள்வேன். என் ஆவியை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆனால் என் மனதை என் எண்ணங்களை நான் தான் மாற்ற வேண்டும். வசனத்தின்படி என்னை நான் தான் காத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பேச்சுகளை நான் பேச மாட்டேன். தவறான எண்ணங்களை நான் எண்ண மாட்டேன். தவறான துன்மார்க்கமான நண்பர்களை நான் சேர மாட்டேன். அருவருப்பான காரியங்களில் நான் தலையிட மாட்டேன். என்னுடைய பழைய வாழ்க்கையை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஆனால் புதிதாக பாவ வழிக்கு நான் செல்லவே மாட்டேன். இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த பெரிய இரக்கத்தினால் எனக்கு பதில் ஆளாக, என்னுடைய சப்ஸ்டிடியூட்டாக கல்வாரி சிலுவையிலே நான் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். எனக்காக அவர் வலிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் அடிகளையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நான் தண்டனைகளுக்கும் நரகத்திற்கும் கோபாக்கினைகளுக்கும் ஆவிக்குரிய மரணத்திற்கும் தப்பித்து கொண்டேன். அவருடைய நஷ்டம் என்னுடைய லாபம். அவர் நரகத்திற்கு போனது என்னை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்காக. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடி நன்றி. என் வாழ்க்கையில் எப்போதும் உமக்கு மட்டும் முதலிடத்தை கொடுப்பேன். என் முழு இருதயத்தோடும் உம்மில் அன்பு கூறுகிறேன். எந்த மனிதனுக்கும் எந்த மனுஷிக்கும் முதலிடத்தை கொடுக்க மாட்டேன். எந்த வேலைக்கும் எந்த பணத்திற்கும் முதல் இடத்தை கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கே முதலிடம். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன். அவன் என்னை விட்டு ஓடி போவான். எந்த நன்மையும் எனக்கு குறைவுபடாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். நான் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட மாட்டேன். என் வருமானத்தை சாத்தான் அபகரிக்க நான் விடமாட்டேன். நேர்மையாகவும் சிக்கனமாகவும் எனக்கு வாழ தெரியும். கர்த்தர் போதித்திருக்கிறார். அப்படியே வாழ்ந்து கொள்ளுவேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே என் குடும்பத்தை கொண்டு போய் வைத்து பாதுகாத்து கொள்வேன். கர்த்தரே என்னுடைய ஜீவன். சுகமும் பலமும் ஆரோக்கியமும் என்னுடைய பாத்திரத்தின் பங்கு. அவர் என்னுடைய நோய்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய குறைபாடுகளை சுமந்து தீர்த்தார். என்னுடைய சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். எங்கள் வியாதியாக இருக்கிறவங்க, ஏதோ குறைபாடுகளோடு இருக்கிறவங்க, அவங்க மட்டும் தலையில் கை வச்சு ஒரு அறிக்கையை பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவுடைய தழும்புகளால் நான் குணமானேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. வியாதி காரணிகள் இயேசுவின் நாமத்திலே என் சரீரத்தை விட்டு மறைந்து போ. நான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. இயேசுவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. சாத்தான் என்னை தொடாத வண்ணம் அவனை இயேசுவின் நாமத்திலே
நான் துரத்துகிறேன். இயேசுவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டபடியால் சுகவீனம் என்னிலே இருப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை நான் சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. எனவே நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக என்றென்றும் வாழ்வேன். எனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஏனென்றால் நான் வசனத்தை சார்ந்து வாழ்கிறேன். நான் சுகமானேன், நான் சுகமானேன். இயேசுடைய தழும்புகளால் சுகமானேன். இயேசுவின் நாமத்திலே வியாதியின் அணுக்கள் என்னை விட்டு மறைந்து போ. இயேசுவின் நாமத்திலே சபையின் அங்கமாகிய என்னிலே வியாதி இருப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. சத்துருவே, இயேசுவின் நாமத்திலே ஓடிப்போ. உன்னை துரத்துகிறேன், உன்னை கட்டுகிறேன், உன்னை கீழ்ப்படுத்துகிறேன். நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய செவி கேட்ட செய்தி, அந்த அறிக்கைகளை கர்த்தர் கேட்டீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த செய்திகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. இப்போதும் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதியும் மறைந்து போ. உன்னை துரத்துகிறேன் பிசாசே. வியாதியே போ. எல்லா கட்டிகளும் மறைந்து போ. எல்லா புண்களும் மறைந்து போ. எல்லா வேதனைகளையும் ஒளிந்து போ. எல்லா உள் உறுப்புகளும் நார்மலா செயல்படு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். எல்லா வியாதியும் மறைந்து போ. பிசாசே ஓடிப்போ. சபையாக நாங்கள் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஓடிப்போ. கர்த்தாவே, நீர் எங்களுடைய ஜெபத்தை ஆனர் பண்ணுகிற கர்த்தர். பரிபூர்ண சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.